காதுகளை அடைந்திட, துன்பங்கள் யாவும் பனி போல் உருகிட, பூவிதழில் பிறக்கும் வாசம் போல புத்தம் புதிய வெற்றிகள் பிறந்திட, வெயில் கூட தன்மையாய் மாறி அகம் குளிர்ந்திட, தேங்கிய கனவெல்லாம் நினைவாக மாறிட, கடந்த ஆண்டை இனிதே வழியனுப்பி புத்தம் புதிய ஆண்டை மகிழ்வோடு வரவேற்க காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய புத்தாண்டு பணியின் மைய சிந்தனை அன்னை மரியா இறைவனின் தாய். அன்னை மரியா இறைமகன் இயேசுவுக்கு மட்டுமல்லாது நம் அனைவருக்கும் உதவிக்கரம் நீட்டும் அன்பு தாயாக இருந்து வருகிறார். ஆபத்தில் ஆறுதலாகவும், துன்பத்தில் அடைக்கலமாகவும், தேவையின் போது பரிந்துரைப்பவளாகவும், துயருறும் போது துயர் துடைப்பவளாகவும், எல்லாவற்றிற்கும் மேலாக இணையற்ற இன்பத்தின் பிறப்பிடமாகவும் உள்ளார். கண்ணிமைக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்ந்த அன்னை மரியா பல்வேறு சோதனைகளுக்கும் இன்னல்களுக்கும் மத்தியிலும் கண்ணிமை மாறாமல் தூய்மையின் உருவமாய் அன்பு அன்னையாய் ஜொலிக்கின்றார். எனவே வரவிருக்கும் இப்புத்தம் புதிய ஆண்டில் அன்னையின் வாழ்வை உள்ளத்தில் ஏற்று புதிய ஆண்டை மகிழ்வோடு வரவேற்போம். வரவிருக்கும் இப்புதிய ஆண்டான திருச்சபையின் பாதுகாவலரான சூசையப்பர் ஆண்டை இனிதே துவக்கி அவர் வழியில் நீதிமான்களாய் வாழ்வோம். கடந்து போன நாட்களை மறந்து எதிர்வரும் நாட்களை நம்பிக்கையுடன் எதிர்கொள்வோம். புத்தாண்டில் புதுமைகள் தொடர்ந்திட, இன்பங்கள் பொங்கி வந்திட, இடரும் இன்னலும் இனிமேலும் தொடர்ந்திடாமல் வருங்காலம் பிறக்கட்டும், மாற்றங்கள் வளரட்டும், இன்னிசை முழங்கட்டும், எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி நிலைக்கட்டும். முயற்சிகளால் உருவாகும் மின்னிடும் வைரங்களாகிட இறைவனிடம் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். வாருங்கள் வாருங்கள் இல்லம்
இவரிடம் கடவுள் என்று சொல்வோம், இவரிடம் ஆண்டவர் என்று சொல்வோம். இவருக்கு நாம் என்றும் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பை நாம் பார்த்திருந்தோம். நம்மை படைத்தவரை ஆற்றலோடு வந்து நம்மை ஆள்பவரை மாட்சியோடு இன்று நம்மை காப்பவரை மகிமையோடு இன்று நம் முன்னே இருக்கின்றார். நம்மை படைத்தவரை ஆற்றலோடு வந்து நம்மை ஆள்பவரை மாட்சியோடு இன்று நம்மை காப்பவரை மகிமையோடு இன்று நம் முன்னே இருக்கின்றார். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். நம் வெற்றி கடலையாய் பாய்ந்தோடவே, நம் முகம் அறிவாரை மகிழ்ந்திடவே, நம் நெஞ்சம் இன்பத்தால் நிறைந்திடவே, மண்ணில் பிறந்தோர்க்கு நற்செய்தி கூறிட, வாழ்வை இழந்தோர்க்கு நல்வாழ்வை வழங்கிட, மகிமையில் இருப்போர்க்கு விடுதலை அளித்திட நம் தேவன் இருக்கின்றார். மண்ணில் பிறந்தோர்க்கு நற்செய்தி கூறிட, வாழ்வை இழந்தோர்க்கு நல்வாழ்வை வழங்கிட, அடிமையில் இருப்போர்க்கு விடுதலை அளித்திட நம் தேவன் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வாழ்க புனித அன்னையே, விண்ணகத்தையும் மன்னகத்தையும் என்றும் ஆளும் அரசரை பெற்றெடுத்தவர் நீரே. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஆண்டின் முதல் நாளை திரு அவையானது கடவுளின் தாய் புனித கன்னிமரியாவின் திருக்கரங்களில் ஒப்படைத்து இறை ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்ள நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. வரவிருக்கின்ற புதிய ஆண்டை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து அனைவருடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், இயக்கங்கள் எல்லாவற்றையும் இறைவன் நிறைவு செய்ய இந்த நாளிலே சிறப்பாக மன்றாடுவோம். இதுவரை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளையும் நினைவு கூர்ந்து இத்திருப்பலியிலே இறைவனுக்கு நன்றியின் பலியாக இப்பலியை செலுத்துவோம். இந்த புனிதமிக்க மங்களகரமான நாளிலே நமக்காக வரியை தந்து இறை ஆசிரியரை பெற்றுத்தர வந்திருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அனைத்து அருட்தந்தையர்களையும் நமது பங்கு எனும் குடும்பத்தின் இறை சமூகத்தின் பெயரால் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். வெல்கம் ஃபாதர். கடந்த ஆண்டு முழுவதும் நம் பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொருவருக்கும் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாக இப்பலியை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். லூர்து மேரி குடும்பத்தார் இப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மரி சிங்கராயருடைய ஆண்நிலை பாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மாசிலாமணி இமல்டா குடும்பத்தார் இப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இதுவரை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். பேர குழந்தைகள் கடவுள் பக்தியிலும் கல்வி அறிவிலும் ஞானத்திலும் உடல்நலத்திலும் சிறந்து விளங்க இறையருடைய பலியிப்பு கொடுக்கின்றார்கள். அமல்நாதன் சகாய ஆரோக்கியவெறி குடும்பத்தார் பலியிப்பு கொடுக்கின்றார்கள். இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். பிறக்கவிருக்கின்ற புதிய ஆண்டிலே நிறைவான ஆசுவாத் இறைவன் தந்து வழி நடத்தி பலியிப்பு கொடுக்கின்றார்கள். ஸ்ரீவன் ஜெயராஜ், பாத்திமா, டிசா குடும்பத்தார் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக பலியிப்பு கொடுக்கின்றார்கள். ராயராஜ் குடும்பத்தார் பலியிப்பு கொடுக்கின்றார்கள். இதுவரை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். புதிய ஆண்டிலே இறைவன் தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களால் நிரப்பவும், குடும்பத்தில் மறித்த
சுசியம்மாள், எழுதியசாமி, ராஜம், சந்தனம்மாள் மற்றும் யாருமையாத ஆன்மக்களுக்காக இப்பளிப்பு கொடுக்கின்றார்கள். இந்த கருத்துக்களோடு நம்முடைய பங்கின் அனைத்து நலனிலும் அக்கறை கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் அவருடைய குடும்பங்களையும் நிறைவு ஆசீர்வதிக்கவும், குறிப்பாக மீன்கட்டண உதவி செய்கின்ற அனைத்து குடும்பங்களையும் நிறைவு ஆசீர்வதித்து வழி நடத்தவும், பலிவிட பூக்களுக்காக செய்கின்ற அனைத்து குடும்பத்தான நிறைவு ஆசீர்வதித்து நலங்களால் நிரப்ப இந்த நாளிலே சிறப்பாக மன்றாடுவோம். இந்த திருப்பலை இறைவனுக்கு ஏற்ற முறைகளை நாம் அனைவரும் இணைந்து ஒரே குடும்பமாக ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற குறைகளுக்காக மனவருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆன்மீக சகோதர சகோதரிகளை, காத்திருந்து இதோ நேரம் கணிகின்றது. நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக புதிய ஆண்டின் வாக்கு தத்தமாக எசையா புத்தகம் 42வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை இறைவன் நம்முடைய பங்கை நம் குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறார். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன் என்று புதிய ஆண்டு முழுவதும் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த காத்திருக்கின்ற அந்த இறைவனை ஆலய விளக்குகள் எரிய, ஆலய மணி ஒலிக்க, உன்னதங்களிலே எனும் கீதம் பாடி இறைவனை போற்றி புதிய ஆண்டிற்காக நன்றி கூறுவோம். வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீரும் மீது இறங்க
ஒளியாம் இறையே வாராய் என நம்மை படைத்து காத்து வழிநடத்தி வரும் இறைவன் இப்புதிய ஆண்டில் இன்னும் சிறப்பாக நம்மை வழிநடத்த அருள் வேண்டி இப்புத்தாண்டை 21 ஒளியேற்றி சிறப்பிக்கும் நிகழ்வு. வாழ்க்கை வளம் பெற, மனதில் மகிழ்ச்சி பொங்க, அநீதி ஒழிந்து நீதி நிலைக்க, குடும்பம் தழைத்தோங்க, விவசாயம் செழிக்க, தீமை விலகி நன்மை பெருக, நினைப்பவை நடக்க, நல்வாழ்வு கிடைக்க, வேற்றுமை அகன்று ஒற்றுமை நிலவ, இருள் அகன்று ஒளியில் சிறக்க, ஒளியாம் இறைவன் உடனிருந்து வழிநடத்த அருள் வேண்டி குத்துவிளக்கு ஏற்றி இப்புத்தாண்டை வரவேற்கின்றோம். நம் அனைவருக்கும் இந்த புதிய ஆண்டை 2021வது ஆண்டு வரலாற்றிலே நம் ஒவ்வொருவரையும் இடைவெளிக்க செய்த கிருபை நினைவு கூர்ந்து கடவுளுக்கு கைதட்டி நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்திற்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரை நாங்கள் அனைவரும் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாயம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இஸ்ராயேல் மக்களுக்கு இறைவன் மோயிசன் வழியாக அளிக்கப்பட்ட ஆசீரும் பாதுகாப்பும் இன்றைய முதல் வாசகத்தில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவரின் ஆசி நம் அனைவருக்கும் இந்த புதிய ஆண்டில் கிடைக்க வேண்டும். அவ்வாறே ஆண்டவரை நம்பி வாழ்வோர் அனைவருக்கும் அவருடைய ஆசி வழங்கப்பட்டு பாதுகாப்பளிக்கும் என்ற நம்பிக்கையை அளிக்கும் இன்றைய முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் பொழுது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 22 - 27 வரை. ஆண்டவர் மோயிசிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவார். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
பவுல் கலாத்திய மக்களுக்கு கூறுகையில், கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் என்று கூறுவதிலிருந்து அன்னை மரியாள் இறைவனின் தாய் மற்றும் அவர் தாய்மை ஆசீர்வதிக்கப்பட்டது எனவும் நமக்கு தெரிகிறது. அன்னை மரியாளின் தாய்மையை போற்றும் நாமும் இறைவனின் பிள்ளைகளாகும் உரிமை பேறு உடையவர்கள் என்பதை எடுத்து கூறும் இன்றைய 2ஆம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். 2ஆம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக தம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா. அதிகாரம் 2 இறைவாக்கு 16-21. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவின தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது.
குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசு பிறந்து 8ஆம் நாளில் பெயர் வைக்கக்கூடிய விழாவையும் ஆங்கில புத்தாண்டையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 3 விழாக்கள் சமூக, சமய, இன விழாக்கள். இந்த 3 விழாக்களுக்கு பின்னால் இந்த சமூக, சமய, இனத்தின் அடையாளங்கள் இருக்கின்றன. இந்த அடையாளங்களை நாம் அறிந்திருக்கிறோமா என்பது கேள்வியாகவே இருக்கிறது. 8 நாளைக்கு முன்னால் வழிபாட்டின் மையமாக இருந்த இயேசு, அவரை பெற்றெடுத்த தாய் மரியாள் இன்று இன்றைய விழாவின் மையமாக இருக்கிறார். ஏன் அன்னை மரியாளை இறைவனின் தாய் என்று நாம் கொண்டாட வேண்டியிருக்கிறது? அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி என்ன? அதன் தேவை என்ன? இதற்கான மூல காரணி என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாய் அந்த குழந்தையின் தாய். ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது இயேசு என்னும் மனிதராக பிறந்தார். இயேசு என்பவர் இறைமகனாகவும் பிறந்தார். ஆகவே இயேசு என்னும் இறைமகனாக பிறக்கக்கூடிய அவரை பெற்றெடுத்த தாயை இறைவனின் தாய் என்று அழைப்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் திரு அவை இவரை ஏன் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற விழாவை இந்த ஆங்கில புத்தாண்டின் முதல் நாளாகி இன்று கொண்டாட வேண்டியிருக்கிறது? ஏனெனில் அன்னை மரியாளுக்கு கொண்டாடக்கூடிய 3 கோட்பாட்டு விழாக்களில் முதல் விழா இது ஒன்று. அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்பது முதல் கோட்பாட்டு விழா. அன்னை மரியாள் அமலர்கவியாக பிறந்தாள் என்பது 2வது கோட்பாட்டு விழா. அன்னை மரியாள் விண்ணகத்துக்கு சென்றாள் என்பது 3வது கோட்பாட்டு விழா. இது இந்த கோட்பாட்டை அறிவித்தது அடிப்படையில் நான் சொல்கிறேன். விழா கொண்டாடுவதில் கொஞ்சம் மாறி இருக்கும். அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்பது முதல் விழாவாகும். அதே போல் அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு சென்றதை நாம் ஆகஸ்ட் 15ஆம் நாள், அன்னை மரியாள் அமர்ப்பு என்பதை டிசம்பர் 8ஆம் நாள் கொண்டாடுவோம். ஆனால் காலக்கணக்கில் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று அறிவிக்கப்பட்டது எபேசு திருச்சங்கம் கிபி 431ஆம் ஆண்டு. அதேபோல் அன்னை மரியாள் அமர்ப்பு என்பது அந்த விழாவை அறிவித்தது 1852. 1950ஆம் ஆண்டுதான் அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டாள் என்ற விழாவை நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே அறிவிப்பின் அடிப்படையில் இது காலவரிசை கொண்டாடுவதில் கொஞ்சம் மாற்றம் இருக்கலாம். ஏன் அன்னை மரியாளை இறைவனின் தாய் என்று சொல்வதற்கான பின்னணி என்ன? அடிப்படை காரணம், நெஸ்டோரியஸ் என்பவர் இயேசு என்னும் மனிதரை பெற்றெடுத்தவர் தான் அன்னை மரியாள். ஆகவே அவர் இயேசு என்னும் மனிதனுடைய தாய், இயேசு என்னும் இறைமகனின் தாய் அல்ல என்ற ஒரு கொள்கையை வைக்கிறார். ஏனெனில் எப்பொழுதுமே இங்கு இந்த கிரேக்க தத்துவம் எப்பொழுது உருவாகியதோ, கிரேக்க தத்துவம் ஏறக்குறைய கிமு 300ஆம் ஆண்டுகளில் உருவாகிய தத்துவம். இந்த உருவாகிய தத்துவம் கேள்வியை அடிப்படையாக வைத்து, அறிவை முன்னணியாக வைத்து, இந்த அறிவின் அடிப்படையில் கேள்விகளை எழுப்பு தெளிவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய போக்கு என்பது அங்கிருந்தது. அதே போல் எப்பொழுதுமே இரட்டைத்தன்மை கொள்கையுடைய அந்த தத்துவம் என்பது இது போன்ற கேள்விகளை எழுப்புவது. ஆகவே மனிதன், இறைவன், ஆன்மா, உடல் என்று பகுத்து பார்க்கக்கூடிய தன்மை என்பதெல்லாம் கிரேக்க தத்துவத்தின் பின்னணி. ஆகவே இந்த பின்னணியில் இயேசுவை இங்கு மனிதனாக பார்க்கக்கூடிய இந்த நெஸ்டோரியஸ், இவர் மனிதனின் தாய், இயேசு என்னும் மனிதனுடைய தாய், இவர் இயேசு என்னும் இறைவனுடைய தாய் அல்ல என்ற கருத்தை முன்வைக்கின்ற பொழுது, இந்த தப்பறை கொள்கையை முன்வைக்கின்ற பொழுது அந்த தப்பறை கொள்கைக்கு பதில் கொடுக்கும் மனமாக தான் இந்த எபேசு திருச்சங்கம் கூட்டப்பட்டது. எபேசு திருச்சங்கம் கூட்டப்பட்டு அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்பதனை அங்கு அறிவிக்கிறார்கள். அதை கோட்பாட்டாக அறிவிக்கிறார்கள். அந்த கோட்பாட்டு விழாவை ஜனவரி 1ஆம் நாள் நாம் கொண்டாடுவதற்கு திருவை நமக்கு அழைப்பு எடுக்கிறது. அந்த அழைப்பின் அடிப்படையில் நாம் இன்று கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆகவே இங்கு இறைவனின் தாய் என்பதற்கு நாம் சொல்லக்கூடிய சான்றுகள் என்ன? ஆகவே அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்பதற்கு முதலில் அமலோற்பவியாக
எந்த பாவமும் இல்லாமல் இறைவன் அவரை பிறக்க செய்தார். ஆகவே தன்னுடைய மகனை இங்கு மனுவெடுப்பதற்கு முன்பாகவே யார் வழியாக இந்த மகனை நான் மனுவெடுக்க செய்வேன் என்பதற்கு அன்னை மரியாதை ஒரு பாவமில்லாத ஒரு பெண்ணாக பிறக்க செய்தார். ஆகவே முதல் அவர் பாவம் இல்லாமல் பிறந்தது. மற்ற மனிதர்கள் அனைவரையும் தன்னுடைய சாயலில் படைத்தாலும் எல்லோருமே பாவத்தோடு, குற்றங்களோடு, குறைகளோடு பிறக்கக்கூடியவர்கள். ஆனால் தன்னுடைய மகனை பிறக்க செய்யக்கூடிய இந்த அன்னை மரியாதை எந்த பாவம் இல்லாமல் பிறப்பதற்கு அவளை ஒரு அமலரூபியாக, பாவமற்றவளாக அவரை பிறக்க செய்தது இது முதல் திட்டம். இரண்டாவது, இந்த அன்னை மரியாதை அவர் பிறப்பதற்கு முன்னால் கபிரியேல் வானதூதரை அனுப்பி அந்த மங்கள வார்த்தை சொல்கின்ற பொழுது அவர் கன்னியாக இருந்தார். கன்னியாக இருக்கின்ற பொழுது அந்த கன்னி என்பது கூட மிக தெளிவாக நாம் பார்க்க வேண்டும். திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டவள். ஒருவேளை திருமணம் செய்த பிறகு குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தை யாருக்கு பிறந்ததாக இருக்க முடியும்? யோசேப்புக்கும் அன்னை மரியாளுக்கு பிறந்ததாக இருக்க முடியும். ஆகவேதான் இங்கு திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்ட அன்னை மரியாதை கன்னியாக இருக்கின்ற பொழுது தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பதற்காக, பிறக்க செய்வதற்காக அங்கு தெரிவு செய்கிறார். அப்படியெனில் இங்கு இந்த உலகத்தில் பாவமில்லாத ஒரு பெண்ணை அன்னை மரியாதை தெரிவு செய்கிறார். அவர் வழியாக பிறப்பதற்கு இங்கு கபிரியேல் வானதூதர் வழியாக தெரிவு செய்கிறார். தெரிவு செய்த பிறகு அவர் கருவுறுவதற்கு தூய ஆவி நிழலிட்டதால் அவர் கருவுற்றார் என்று அந்த தூய ஆவின் வழியாக கருவுறச் செய்கிறார். ஆகவே பாவமில்லாமல் பிறக்க செய்த கடவுள், அதே போல் தன்னுடைய மகனை பிறப்பதற்கு தெரிவு செய்த கடவுள், அதே போல் தூய ஆவியால் கருவுற செய்த கடவுள் அந்த பெண் வழியாக இங்கு பிறக்க செய்கிறார். ஆகவே இவர் பிறக்கின்ற பொழுதே மனிதனாக மட்டுமல்ல, மாறாக இறைவனாகவும் பிறக்கிறார். ஆகவேதான் அங்கு இறைவனாக பிறக்கிறார் என்பதால் தான் அங்கு வானதூதர்கள் தோன்றி இடையர்களுக்கு செய்தி அறிவித்தார்கள். செய்தி அறிவித்தது மட்டுமல்ல, செய்தி அறிவித்த பிறகு அந்த வானதூதர்கள் உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக என்று அங்கு கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள் என்று சொல்கிறோம். அப்படினேல் அவர் பிறக்கின்ற பொழுதே மனிதனாக பிறந்தார், கடவுளாயும் பிறந்தார். ஆகவேதான் இங்கு அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே இறைவனின் தாய் என்று கொண்டாடக்கூடிய இந்த விழாவில் நாம் எதை போற்ற வேண்டும்? இது ஒரு சமூக விழா. ஏனெனில் இந்த உலகத்தில் தோன்றிய முதல் வேற்றினம், அதாவது வேறுபாடு அல்லது வேற்றுமை என்பது எது? இந்த பாலின வேறுபாடு, ஆண் பெண் என்ற வேறுபாடு. ஏனெனில் கடவுள் தன்னுடைய சாயலில் மனிதனை படைத்தார். மனிதனை படைத்த பிறகு ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்பது முதல் படைப்பு கதை. இரண்டாவது படைப்பு கதையில் முதலில் ஆணை படைத்துவிட்டு அவருடைய விழா எலும்பிலிருந்து பெண்ணை படைத்ததாக இரண்டாவது படைப்பு கதை தொடக்க நூல் 2ஆம் அதிகாரத்தில். ஆகவே ஆணும் பெண்ணுமாக படைத்தார். முதல் வேறுபாடு என்பது இந்த பாலினம். இந்த பாலின வேறுபாட்டில் இங்கு இருக்கக்கூடிய என்ன? பாலின வேறுபாட்டில் முதலில் எந்த வேற்றுமையும் இல்லை, எந்த ஏற்றத்தாலும் இல்லை, எந்த பாகுபாடும் இல்லை, எந்த வேறுபாடும் இல்லை. 2 பேரும் சமமாக படைக்கப்பட்டார்கள், 2 பேரும் சமமாக நடத்தப்பட்டார்கள், 2 பேருக்கும் சமமான உரிமை என்பது கொடுக்கப்பட்டது. காலப்போக்கில் இந்த சமூகம் ஆணாதிக்க சமூகமாக மாறியது. ஆகவே பெண்களை ஒரு இழிவாக, சமூகத்தின் கடையாக பார்க்கக்கூடிய பார்வை என்பது ஓங்கியது. ஆனால் ஆகவேதான் இங்கு சிக்கல் யாருக்கு வந்தது? இயேசுவை வளர்த்தெடுத்த யோசேப்புக்கு எந்தவித சிக்கலும் இல்லை. யோசேப்பை பற்றி பேசுகின்ற பொழுது விவிலியம் மிக தெளிவாக சொல்கிறது நேர்மையாளர். அந்த நேர்மையாளர் என்பதை நிரூபிப்பதற்கு அவர் மறைமுகமாக அன்னை மரியாளை ஒதுக்கிவிட நினைத்தார் என்று அங்கு சொல்லப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் இறைவனின் திட்டத்தை அறிவித்த பொழுது ஏற்றுக்கொண்டார் என்று மட்டுமே சொல்லப்படுகிறது. ஆனால் எல்லா துன்பங்களையும் சந்திக்கக்கூடியவராக யார் சித்தரிக்கப்படுகிறார்? இங்கு அன்னை மரியாள் சித்தரிக்கப்படுகிறார். ஏன் அன்னை மரியாள் மட்டும் இந்த துன்பங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும்? ஏன் அன்னை மரியாள் மட்டும் இவ்வளவு வேதனைகளை சந்திக்க வேண்டும்? ஏன் அன்னை மரியாள் மட்டும் இவ்வளவு இறைநிலைக்கு தள்ளப்பட வேண்டும் என்ற கேள்வி என்பது இருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணம் என்பது இந்த சமூகம் ஆணாதிக்க சமூகம், ஆண்களால் உருவாக்கப்பட்ட சமூகம், அந்த ஆணாதிக்க கருத்தியலால் உருவாக்கப்பட்ட சமூகம். ஆகவேதான் இந்த சமூகம் தாய்மையை விரும்புகிறது, ஆனால் தாய்மையை போற்றுவதில்லை. தாய்மையை விரும்புகிறது. திருச்சபை இன்றைக்கு யாரால் ஓடிக்கொண்டிருக்கிறது? பெண்களால் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிதானே? பூசைக்கு இன்னைக்கு கூட எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக இருந்திருப்பாங்க? என்னை பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க, ஆண்கள் குறைவாக இருப்பாங்க. ஆனால் அதிகாரத்தில் யார் இருப்பா? ஆண்கள் இருப்பாங்க. அப்படிதானே? பெண்கள் இருக்க மாட்டாங்க. அதே போல வீட்டை யார் பொறுப்போடு நடத்துவா? பெண்கள் பொறுப்போடு நடத்துவாங்க. ஆண்கள் என்ன பண்ணுவாங்க? பொறுப்பற்றவர்களாக இருப்பாங்க, குடிமகன்களாக இருப்பாங்க. அப்படிதானே? ஆகவே அவர் என்னது? கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன். அப்படிதானே? ஆகவே அந்த தத்துவத்தை உள்ளடங்கி இன்றைக்கு என்னது இந்த சமூகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சமூகத்தில் எங்கு தாய்மை இல்லையோ அங்கு பகைமை இருக்கும்,
எங்கு தாய்மை இல்லையோ அங்கு வறுமை இருக்கும். எங்கு தாய்மை இல்லையோ அங்கு கைமை இருக்கும். எங்கு தாய்மை இல்லையோ அங்கு பொறாமை இருக்கும். எங்கு தாய்மை இல்லையோ அங்கு வேற்றுமை இருக்கும். ஆகவே தாய்மையினுடைய அடிப்படை என்பது எது? அன்பு, அக்கறை, தியாகம். இது மூன்றையும் உள்ளடக்கியதுதான் ஒரு தாய்மை. இந்த தாய்மை என்பது பெண்களுக்கு மட்டும் உரியதல்ல, இந்த தாய்மை ஆண்களுக்கும் உரியது. சில பேர் அம்மா அம்மாம்பாங்க, அந்த அம்மாட்ட எந்த தாய்மையும் இருக்காது. ஊரறிந்த அம்மாவுக்கு தாய்மை இல்லை என்பது நமக்கு தெரியும், அப்படிதானே? எந்த தாய்மையுமே இல்லை. எந்த தாய்மை பண்பும் இல்லாத அம்மாவை தான் என்ன பண்ணுது, இன்னைக்கு ஊர் முழுதும் அம்மான்னு சொல்லும். ஆகவே இன்றைக்கு என்னது, தாய்மை இல்லாதவர்களை, தாய்மை இல்லாத பெண்களும் உண்டு, தாய்மை உள்ள படைத்த ஆண்களும் உண்டு. ஆகவே தாய்மை என்பது போற்றப்பட வேண்டும். தாய்மை என்பது எது? தாய்மை என்பது அன்பும் அக்கறையும் தியாகமும் உள்ளடக்கியதான் தாய்மை. ஆகவே அந்த தாய்மையை முழுமையாக பெற்றது யார்? அன்னை மரியாள். விவிலியத்தில் நாம் பல கதைமாந்தர்களை பார்க்கிறோம். ஆகவே இந்த கதைமாந்தர்களில் முதல் கதைமாந்தர் ஏவாள். ஏவாள் முதல் தாய், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட முதல் தாய். ஆனால் அந்த தாயிடம் இந்த அன்பு, அக்கறையும் தியாகம் உள்ளடங்கிய தாய்மை இருந்ததா? கேள்வி. ஏனெனில் என்னாச்சு, ஏவாள் பாம்பை பார்த்தோன்னா இயல்பா மயங்கிட்டான், பாவத்திற்கு அடிப்படையாக இருந்தான். ஆகவே ஒரு ஏமாறும் தாய், ஏமாறும் தாய் மட்டுமல்ல, கீழ்ப்படியாத தாய், கீழ்ப்படியாத தாய் மட்டுமல்ல, தியாகம் இல்லாத தாய், அப்படிதானே? அக்கறை இல்லாத தாய். ஆகவே முதல் தாய் என்னது? தாய்மைக்குரிய பண்பில்லாதவள். இரண்டாவது இங்கு சொல்லப்படக்கூடிய நம்முடைய விவிலியத்தில் மிக உயர்வாக சொல்லக்கூடிய தாய் என்பது சாராள், ஆபிரகாமுடைய மனைவி. ஆகவே சாராள் இந்த விடுதலை பயணத்தில் அல்லது மீட்பு பயணத்தில் வரக்கூடிய முதன்மையான பெண் அல்லது இரண்டாவது பெண் என்று சொல்லக்கூடிய இந்த சாரா மிக கொடுமையான தாய். ஏன்? ஆகாரை கொடுமைப்படுத்தினான், சரிங்களா? ஆகவே அவர் பெண் என்பார். இன்னொரு பெண்ணை எப்பவுமே ஒரு பெண்ணுக்கு எதிரி யாரு? இன்னொரு பெண். மருமகளுக்கு எதிரி யாரு? மாமியார். மாமியாருக்கு எதிரி யாரு? மருமகள். ஆகவே ஒரு பெண்ணுக்கு எதிரி இன்னொரு பெண். ஆகவே அந்த அடிப்படையில் தான் இங்கு என்னது இருக்கக்கூடிய சாரா ஒரு கொடுமைப்படுத்தக்கூடிய, ஆகாரை கொடுமைப்படுத்திய தாய். ஆகவே அன்பு இருந்திருந்தால், அக்கறை இருந்திருந்தால் என்ன பண்ணிருக்க முடியாது? அந்த ஆகாரை கொடுமைப்படுத்தி விரட்டி இருக்க முடியாது. ஆகவே இரண்டாவது சொல்லப்படக்கூடிய தாய்க்கும் இந்த முழுமையான தாய்மை பெற்ற தாய் அல்ல. சரி, அதற்கு அடுத்து வரக்கூடிய தாய் ரெபேக்கா, ஈசாக்கினுடைய மனைவி. அது ஒரு ஏமாற்றும் தாய். ஏன்? தன்னுடைய மூத்த மகனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசையை வாங்கி தராம தனக்கு பிரியமான இரண்டாவது மகனுக்கு என்னது ஆசையை பெற்று தரக்கூடிய ஏமாற்றும் தாய். ஆகவே அதுவும் என்ன பண்ணல, இந்த அன்பு, அக்கறை, அதே போல் தியாகம் மூன்றையும் உள்ளடக்கி ஒரு தாய்மையை பெற்றிருக்கக்கூடிய தாயாக இருக்கவில்லை. அதற்கு பின்னால் வரக்கூடிய தாய்களில் அதே போல் எல்கோனா அண்ணா உண்மையில் இந்த மூன்று பண்புகளை உள்ளடக்கிய தாயாக இருந்தாலா? அவர் ஒரு தன்னலமுள்ள தாய். ஏன்? தன்னுடைய ஓப்படியா குழந்தை பெற்றுட்டார், தன்னை இழிவாக பார்க்கிறாங்க, அப்படிதானே? அதனால கடவுள்கிட்ட போய் வேண்டது எதுக்காக? என்னிடம் இருக்கக்கூடிய இழிவை போக்க வேண்டும் என்ற வேண்டிய தாய் தான், சரிங்களா? ஆகவே இங்கு ஒரு தன்னலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தாய். அதற்கு அடுத்து வரக்கூடிய தாய்களை பரிசு சொன்னா நிறைய சொல்லலாம். கடைசியா புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய தாய் யாரு? எலிசபெத் அம்மாள், அப்படிதானே? எலிசபெத் அம்மாட்ட இந்த அன்பும் அக்கறையும் தியாகமும் இருந்ததா? அன்பு இருந்தது, மாற்று கருத்து இல்லை. அக்கறை இருந்தது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் தியாகம் இல்லை. ஆனால் இந்த மூன்றையும் உள்ளடக்கிய, இந்த அன்பையும் அக்கறையும் தியாகத்தையும் உள்ளடக்கிய தாய் யாரு? அன்னை மரியாள். ஆகவே இந்த தாய்மை என்ற இந்த பண்பை முழுமையாக பெற்றிருக்கக்கூடிய இந்த அன்னை மரியாள் இயேசு என்னும் மனிதனுக்கு மட்டுமல்ல, இயேசு என்னும் இறைமகனுக்கு மட்டுமல்ல, இந்த அன்னை மரியாள் இந்த உலகத்தில் உள்ள அகிலத்திற்கும் தாயாக இருக்கிறாள். ஆகவேதான் சிலுவையில் தொங்குகின்ற பொழுது தன்னுடைய அன்பு சீடர் யோவானை பார்த்து என்ன சொன்னார்? இதோ உம் தாய், இதோ உம் தாய் என்று சொல்வது இங்க இருக்கக்கூடிய இந்த முழுமையான, இந்த தாய்மையின் முழுமையை பெற்றிருக்கக்கூடிய இந்த தாய் எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய மீட்பு பயணத்தில் முழுமையாக ஒத்துழைத்த தாய் மட்டுமல்ல, உங்களுக்கு மட்டுமல்ல, மாறாக உங்களுக்கு பின்னால் என்னை பின்பற்றக்கூடிய இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அகிலத்திற்கும் தாயாக இருக்கிறாள். ஏனெனில் இந்த தாய்மைக்குரிய அன்பையும்
அக்கறையையும் தியாகத்தையும் முழுமையாக பெற்றிருக்கக்கூடிய தாய். ஏனெனில் அவள் தன்னை மட்டும் அன்பு செய்யவில்லை, தன்னுடைய மகனை மட்டும் அன்பு செய்யவில்லை, அதே போல் தன் மீதும் தன் குடும்பத்தின் மீதும் தன்னுடைய மகன் மீது மட்டும் அக்கறை கொள்ளவில்லை, அதே போல் தனக்காக மட்டும் தியாகம் செய்யவில்லை. மாறாக இந்த சமூகத்தை அன்பு செய்தால், இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டால், அதே போல் இந்த சமூகத்திற்காக தன்னுடைய ஒரே மகனை சிலுவையில் பலியாக்கக்கூடிய அளவிற்கு தியாகம் செய்தார். ஆகவேதான் இந்த அன்பும் அக்கறையும் தியாகமும் இருக்கும். அது எங்கிருக்கும்? நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக என்று ஒரு சுருங்கிய வட்டத்திற்கு மட்டுமே இருக்கும். அது முழுமை பெறாது. எப்பொழுது இந்த அன்பும் அக்கறையும் தியாகமும் தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் கடந்து இந்த சமூகத்திற்காக, இந்த நாட்டிற்காக பறந்து விரிந்து செல்கிறதோ அப்பொழுது மட்டுமே இந்த தாய்மை முழுமை பெறும். ஆகவே அப்படிப்பட்ட முழுமை பெற்ற தாய்தான் அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாளை இறைவனின் தாயாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த விழாவில் அந்த அன்னை மரியாள் பெற்றிருக்கின்ற அந்த தாய்மை பண்பை நாம் அனைவரும் பெற்றிருப்பதற்கு திரு அவை நமக்கு அழைப்படுகிறது. இது சமூகத்தின் விழா, சரிங்களா? ஏன் ஒரு சமூகத்தில் ஒரு பெண்ணாக இருந்து, ஒரு அடிமையாக இருந்து, இரண்டாம் தர குடிமகளாக கருதப்பட்ட அவள் இன்றைக்கு ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இந்த பாலின பாகுபாடை அல்லது இரண்டாம் தர குடிமகளாக கருதப்பட்ட இவள் இன்றைக்கு எல்லோருக்கும் முதன்மையானவளாக, அதே போல் முதன்மையான சிறுத்தியாக, அதே போல் மீட்பு திட்டத்தின் உடன் உழைப்பாளராக, அதே போல் இயேசுவுக்கு இணையாக எல்லா விழாவையும் கொண்டாடக்கூடிய ஒரு நபராக இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். எனில் அதற்கு அடிப்படை காரணம் என்பது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பாலின பாகுபாடு என்பது இல்லை. இறைவன் ஆணையும் பெண்ணையும் தன்னுடைய சாயலில் படைத்தார். அதே சாயலில் ஆணுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமையும், அதே சமத்துவமும், அதே எல்லா சுதந்திரமும் இந்த பெண்ணுக்கு இருக்கிறது என்பதனை உறந்து கூறக்கூடிய விழாதான், தாய்மை உணர்வோடு சொல்லக்கூடிய விழாதான் இந்த விழா. இரண்டாவது விழா இன்றைக்கு நாம் சொன்னோம், பேர் வைக்கக்கூடிய விழா. அப்படிதானே? இயேசுக்கு பேர் வைக்கிறான். 8ஆம் நாள் என்ன பண்ணாங்க? வானதூதர்கள் அறிவித்தபடியே இயேசு என்னும் பெயரிட்டார்கள். விவிலியத்துல எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்க? பெயர் முக்கியமான நபர்களுக்கு வந்து பேர் முன்னாடியே அறிவிக்கப்படும். அது யார் இருக்கும்? யோவானா இருக்கலாம், அதே போல இயேசுவாக இருக்கலாம். அது மட்டும் இல்லை, அதே போல வந்து என்ன பண்ணுவாங்க? இம்மானுவேல் சொல்லிட்டு எஸ்ஐயா 7:14 சொல்லக்கூடியதாக இருக்கலாம். ஆகவே ஒவ்வொன்றுக்கும், ஆனால் ஒவ்வொரு பேருக்கு பின்னால் ஒரு பொருள் இருக்கிறது. இயேசு, யோசுவா, இதெல்லாம் எபிரேய சொல். இதனுடைய ரெண்டு சொல்லும் ஒரே சொல்லுதான். இதனுடைய பொருள் என்பது விடுதலை அளிப்பவர். அதே போல் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு, சரிங்களா? பெத்தேல், அதே போல அப்பத்தின் வீடு, அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருக்கும் ஒரு பொருள் இருக்கும். அதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, பெயர் என்பது ஒரு சமயத்தின் அடையாளம். ஒரு பெயர் என்பது சமயத்தின் அடையாளம். ஏன் கடவுள் தெரிவு செய்து கொண்டவர்களுக்கு எபிரேய பெயரை அங்கு சொல்கிறார்? ஏன் பெயரை சொல்கிறார்? பெயர் என்பது அந்த கடவுள் அடையாளப்படுத்தக்கூடியது, கடவுளை அடையாளப்படுத்தக்கூடியது, விடுதலை அளிப்பவர், கடவுள் கொடுக்கக்கூடிய விடுதலையை அளிக்கக்கூடியவர் தான் இயேசு. ஆகவே இந்த எபிரேய பெயருக்கு பின்னால் பொருள் இருக்கிறது. இந்த பொருள் மட்டுமல்ல, இதுவே கடவுளின் அடையாளமாக இருக்கிறது, இதுவே சமயத்தின் அடையாளமாக இருக்கிறது. அதெல்லாம் முன்னாடி எல்லாம் என்ன பண்ணாங்க? குழந்தை பெற்றன என்ன பண்ண மாட்டாங்க? சாமியார்ட்ட கொண்டு போவாங்க, பேர் வைங்க சாமி. சாமியார் என்ன பண்ணுவார்? ஒரு விவிலிய பேர் வைப்பார், இல்லைன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய புனிதருடைய பேரை வைப்பாங்க. அப்படிதானே? இன்னைக்கு நம்ம எப்படி பேர் வைக்கிறோம்? புரியாத பேர், அப்படிதானே? வாயில் நுழையாத பேர். அடுத்து 3வது, சோதிடம் பார்த்து எந்த நேரத்தில் எந்த நாளில் இந்த குழந்தை பிறந்தது, எந்த எழுத்தில் இந்த பெயர் தொடங்கினால் அந்த குழந்தைக்கு எதிர்காலம் இருக்கிறது. எதிர்காலம் யாருடைய கையில்? பெயர்கள் அல்ல, கடவுளுடைய கையில். அப்படிதானே? கடவுளுடைய கையில் தானே? கடவுள் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சோதரின் மீது நம்பிக்கை இருக்கிறது. அந்த எழுத்தில், முதல் எழுத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை கடவுளிடம் இல்லை. அந்த முதல் எழுத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட யார்கிட்ட இல்லை? கடவுள் மேல இல்லை. வேகமா நேரையும் நாளிகையும் பார்த்து ஒரு சோதனை பார்த்து அந்த ஆளை தொடங்கணுமா, மாலை தொடங்கணுமா, காலை தொடங்கணுமா, அது நெடில தொடங்கணுமா, குளிர்ல தொடங்கணுமா, அதெல்லாம் பார்த்து அதை வேகமா எங்க போய் தேடுவோம்? இணையதளத்துல போய் தேடுவோம். இணையதளத்துல வரக்கூடிய பேர்லாம் என்ன பேரு? ஒன்று வெளிநாட்டு பேர், அப்படிதானே? ஒன்று நடிகை பேர் ஒன்று இருக்கு, அது ஒரு பக்கம். இன்னும் வரக்கூடிய பேரெல்லாம் அதுக்கு வெளிநாட்டு பேருக்கு. அந்த வெளிநாட்டு பேர் நமக்கு பாதி பேருக்கு புரியாது. ஆனால் வெளிநாட்டு பெயர்கள்லாம் அது அந்த இனத்தின் பெயர். ஒரு ஜெர்மன் நாட்டுக்காரன் ஒரு பிரெஞ்சு பெயரை வைக்க மாட்டான். நீங்க கேட்டு பாருங்க, வெளிநாட்டு போனவங்களும் சரி, ஒரு ஜெர்மன்ல பிறந்தவன் என்ன பண்ண மாட்டான்?
ஒரு பிரான்ஸ் நாட்டு பேரை வைக்க மாட்டான். ஒரு பிரான்ஸில் பிறந்தவன் சரிங்களா பக்கத்தில் இருக்கக்கூடிய இத்தாலி நாட்டினுடைய பேரை வைக்க மாட்டான். இத்தாலியில் பிறந்தவன் இங்கிட்ட இருக்கக்கூடிய பிரான்ஸ் பேரை இங்கிட்ட இருக்கக்கூடிய ஜெர்மனி பேரையோ வைக்க மாட்டான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழன் வந்து என்ன பண்ணுவான், தேடி பிடிச்சி ஒரு ஜெர்மானிய பேரை, ஒரு பிரெஞ்சு பேரை, அதே போல் ஒரு இத்தாலி பேரை, வாயில் நுழையாத அயல் நாட்டு பேரை வைப்போம். அப்படிதானே? அது பாதி புரியும் புரியாது. ஆகவே இங்கு ஒரு மனிதன் இருக்கக்கூடிய 2 அடையாளங்கள், இல்லாத அடையாளத்தை இருப்பதாக நாம் கூறிக்கொண்டு அந்த அடையாளத்துக்காக நம்ம என்ன பண்றோம், ஒருவரை அழைத்துக் கொள்கிறோம். என்னது? இல்லாத அடையாளத்தை இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு அந்த கற்பனைக்காக காலம் முழுவதும் வாழ்ந்து கடைசியில் நம்ம ஒருவரை அழைத்துக் கொள்கிறோம். என்னது? இது புதிரல்ல. சொல்லுங்க சரியா தான் சொல்றீங்க. ஜாதிக்கு எந்த அடையாளமும் இல்லை. உங்களை பார்த்தனே எவ்வளோ எந்த சாதிக்காரன்னு சொல்ல முடியுமா? பார்த்தெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் சொன்னால் ஒழிய ஒன்று உங்கள் ஊர் பேரை சொல்லணும், இல்லைன்னா நீங்கள் சாதி பேரை சொல்லணும். இதை சொல்லாட்டினா எவனுக்கும் தெரியாது. ஆனால் உங்கள் பேரை சொன்னால் என்ன தெரியும்? உங்கள் சமயம் தெரியும். அல்லது உங்கள் கழுத்தை பார்த்தா உங்கள் சமயம் தெரியும். முதல் அடையாளம் இன அடையாளம், 2வது அடையாளம் சமய அடையாளம். உங்களை பார்த்தோன்னா தமிழன்னு சொல்லிடுவான். ஒருத்தனை பார்த்தனா மலையாளத்தான்னு சொல்லிடுவோம். ஒருத்தனை பார்த்தா ஆந்திரக்காரன்னு சொல்ல முடியும். ஒருத்தனை பார்த்தா வட மாநிலத்தோன்னு சொல்ல முடியும். அப்படின்னு. ஆனால் அதே போல நமக்கு முதல் ஒரு மனிதனுக்கு அடையாளம் என்பது என்ன அடையாளம்? 2வது அடையாளம் என்பது இது சமய அடையாளம். சரிங்களா? 2வது அடையாளம் சமய அடையாளம். நம்முடைய பேரை சொன்னா இருக்கும், இவன் கிறிஸ்தவன் அல்லது இஸ்லாமியர் அல்லது மற்ற சமயம் சொல்லிட்டு சொல்லக்கூடிய தன்மை. ஆகவே இந்த அடையாளம் என்பது எது? நான் கிறிஸ்தவன் என்பதற்கான அடையாளம் எதுவாக இருக்கிறது? என்னுடைய பெயரா இருக்கணும். அதனாலதான் புனிதர் பேர் வச்சான். அதனாலதான் விவிலிய பேர் வைக்கிறது. ஆனா இன்னைக்கு விவிலிய பேர் வந்து பழசு, ஓல்டு அப்படின்னு நம்ம சொல்றது. பழைய பெயர்கள். ஏன் பழைய பெயர் வச்சா நான் கேட்கறதுதான். அப்படிதானே? பழசுனா நல்லது. அப்படிதானே? பழசு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், பேர்கள். இப்போ பிள்ளைங்களை என்ன இப்படி ஒரு பேர் வச்சுட்டீங்க, யாருக்காவது அந்தோனியம்மான் பேர் வச்சா எல்லாத்துக்கும் ஓவந்துடும். அதெல்லாம் அந்த காலத்து பேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆகவே இன்றைக்கு புனிதர்கள் பேர் அந்தோனியார் எல்லா காலத்துக்கும் அந்தோனியார் தான். சரிங்களா? அவர் எக்காலத்துக்கும் புதுமை செய்யக்கூடியவர் தான். புதுமைக்காக மட்டும் அந்தோனியார் தேவை. ஆனால் அவர் பேரை வைக்கிறது மட்டும் ரொம்ப அசிங்கம். ஆகவே இன்றைக்கு நமக்கு ஏசி என்னும் பெயரிடுதல். ஆகவே இங்கு பெயர் என்பது ஒரு சமயத்தின் அடையாளம். ஆகவே நம்முடைய பெயர்கள் நம்முடைய சமயத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க பெயரை கூட கிறிஸ்துவ பேரை வைக்கிறதுக்கு நீங்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கிறிஸ்தவராக அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு தயாராக இல்லை. அப்படின்னா கிறிஸ்தவராக அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் தயாராக இல்லை. அப்படி எப்படி நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுப்பேன், கிறிஸ்துவுக்காக சான்று பகர்வேன், கிறிஸ்துவுக்காக நான் சாட்சியம் பகர்வேன்? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஒரு பேரை நாம் என்னது ஒரு கிறிஸ்துவ பெயர் வைப்பதற்கு நாம் தயாராக இல்லை. நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு எந்த விதத்திலும் நாம் தயாராக இல்லை. 3வது இந்த விழா இது சமய அடையாளத்தை காக்க வேண்டிய விழா. முதல் விழா வந்து தாய்மையை போற்றக்கூடிய விழா. 2வது வந்து சமய அடையாளத்தை காக்கக்கூடிய விழா. 3வது விழா சொன்னேன். எல்லாருமே இன்னைக்கு தொடக்கத்துல இருந்து சாமியார் வந்து வலியுறுத்தக்கூடியது என்னது? புத்தாண்டு. கிரகோரியனுடைய கால அட்டவணைப்படி இன்னைக்கு தான் வந்து முதல் நாள், ஆண்டின் முதல் நாள் கிரகோரிய கால அட்டவணைப்படி. அப்படின்னா என்னது? இது ஆங்கில புத்தாண்டு. சரிங்களா? அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ் புத்தாண்டு நமக்கு இருக்கு, ஆந்திர தெலுங்கு வருட பிறப்பு இருக்கு. சரிங்களா? எல்லாத்துக்கும் வருட பிறப்பு இருக்கு. ஆனால் இன்னைக்கு அவங்க கூட விழாவை சிறப்பாக கொண்டாடுவாங்க. இன்றைக்கு நம்முடைய தமிழ் விழாவை நாம் கொண்டாடுவதற்கு தயாராக இல்லை. ஆங்கில புத்தாண்டை இன்னைக்கு நாம் கொண்டாடுகிறோம். இது ஒரு தொடக்கம், ஒரு தொடக்கம். கிரகோரியனுடைய அந்த நாள் காட்டியின்படி ஒரு ஆண்டினுடைய தொடக்க நாள். திருவருகையுடைய தொடக்க நாள் என்னது? நம்ம திருவழிபாட்டு ஆண்டு எப்போ தொடங்கும்? அது யாருக்கு தெரியும்? அப்படிதானே? திருவழிபாடு வருஷம் முழுவதும் கொண்டாடும். திருவழிபாடு ஆண்டு எப்போ தொடங்கும்? நவம்பர் 27 இது கிடையாது. திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு தான் திருவழிபாட்டு ஆண்டுடைய தொடக்கம். அது இந்த வருஷம் நவம்பர் 27 வந்திருக்கும். சரிங்களா? ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் திருவழிபாட்டினுடைய தொடக்கம் எது? திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறு தான் திருவழிபாட்டு ஆண்டுடைய தொடக்கம். அதே போல் தமிழர்களுக்கு முதல் ஆண்டு என்னது? ஆண்டுடைய தொடக்கம் தை முதல் நாள். அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு.
ஆகவே இன்றைக்கு அந்தந்த இனம் அந்தந்த இனத்தினுடைய விழாவை கொண்டாடுகிறது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணல, நம்முடைய எப்படி கிறிஸ்தவனாக நம்ம அடையாளப்படுத்த தயாராகலையோ, நாம் தமிழனாக அடையாளப்படுத்துவதற்கும் தயாராக. அதனாலதான் தமிழ் மொழியில் பேசுவதற்கு கூட என்னது, நம்ம தமிழ்ல பேசினா சாமி என்ன சுத்த தமிழ்ல பேசுறீங்க, அப்ப சுடாத தமிழ் இருக்குன்னு தெரியல, அப்படிதானே? சுத்தம் கிடையாது, தமிழ் கிடையாது, அது வடமொழி சொல், அது அடுத்த விஷயம். சரிங்களா? அப்ப இன்றைக்கு தமிழ், அப்ப ஆங்கில புத்தாண்டு. புத்தாண்டு என்பது கடவுள் நமக்கு எல்லா நாளையும் என்ன பண்ணாரு, நமக்கு நல்ல நாளை தான் கொடுக்குறாரு. ஒரு ஆண்டுடைய தொடக்கம், திருவள்ளிப்பாட்டுக்கு ஒரு ஆண்டு தொடக்கமாக வைக்கிறாங்க, திருவள்ளுவருடைய நாள் காட்டிக்கு ஒரு ஆண்டு தொடக்கமாக வைக்கிறாங்க, தமிழர்களுக்கு ஒரு ஆண்டு தொடக்கம் ஒரு நாள் இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு இனத்தவருக்கும் ஒரு ஆண்டு ஆண்டுடைய தொடக்க நாளாக ஒன்று இருக்கிறது. ஆகவே இன்று நாம் இந்த ஆண்டை கொண்டாடுகிறோம், சரியே. ஆனால் அதே நேரத்தில் இந்த தமிழ் இனம் இன்னைக்கு அழிந்து கொண்டு இருக்கிறது. அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய 500 மொழிகளில் தமிழ் மொழி, தமிழ் மொழி ஒரு செம்மொழியாக கருதப்பட்டது. தமிழ் இனம் என்னது, கல் தோன்றா மண் தோன்றா காலத்து முன்னே தோன்றிய இனமாக இந்த தமிழ் இனம் அடையாளப்படுத்தப்படுகிறது. இந்த தமிழினத்தை இன்றைக்கு பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழினத்தை காப்பதும் அதே போல அழிப்பதும் யாருடைய கையில் இருக்கிறது? நம்முடைய கையில் இருக்கு. இன்னைக்கு ஒன்று சொல்ற எடுத்துக்காட்டுக்கு, ஒரு மலையாளத்தவர் இங்க வாழ்ந்தாலும் வீட்டில் என்ன மொழி பேசுவாங்க? மலையாளம் பேசுவாங்க. முடிந்த அளவுக்கு மலையாளம் பேசுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் வீட்டில் உட்காந்து குழந்தை ஆங்கில வழி கல்வி படிச்சோன்னா வீட்டில் அம்மான்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப கஷ்டம், மம்மின்னு சொன்னால் அது ரொம்ப சந்தோஷம், அப்படிதானே? அம்மான்னு சொன்னால் அது கஷ்டம், ஆனால் இன்னைக்கு மம்மின்னு சொன்னால் அது ரொம்ப, மம்மி டாடின்னு சொன்னால் அது ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஆகவே இன்றைக்கு என்னது, மொழி எப்பொழுது ஒரு மொழி அழிகிறதோ அப்பொழுது அந்த இனம் அழிந்து விடும். ஆகவே ஒரு இனத்தை அழிப்பதற்குத்தான் ஒரு மொழியை அழிக்க முயற்சி செய்கிறார்கள். ஆகவே நாம் இனத்தை காக்க வேண்டும் எனில் என்ன பண்ணோம்? மொழியை காக்க வேண்டும். உடனே ஒன்று சொல்றேன், உங்களுக்கு அறிவு என்பது நீங்க எத்தனை மொழி வேணாலும் கத்துக்கங்க, சிக்கல் கிடையாது, சரிங்களா? ஒரு மனிதன் எத்தனை மொழி வேணாலும் கத்துக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி இருந்த பெனடிக்ட் இருக்கார்ல, தன் திருத்தந்தை, அந்த திருத்தந்தைக்கு ஏற்கனவே 16 மொழி தெரியும். ஆனா அவருக்கு ஜெர்மன் தான் அவருடைய தாய்மொழி. எவன் ஒருவன் தாய்மொழியை முழுமையாக கற்றுக்கொள்கிறானோ அவன் எம்மொழியும் எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும். அவன் எம்மொழியும் எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் தத்துவம், அதான் மொழியில் அறிஞருடைய கூற்று. அது உண்மையும் கூட, அது உண்மையும் கூட, அது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் கூட. நான் விவிலியத்தில் மேற்படி படிக்கின்ற பொழுது எங்களுக்கு எபிரேயம் இருக்கும். வழக்கமா நம்ம என்ன எங்க எழுதுவோம், இடதுபுறத்துல இருந்து வலதுபுறம் நோக்கி எழுதுவோம். எபிரேயம் எப்பொழுதுமே என்ன இருக்கு, வலதுபுறத்துல இருந்து இடதுபுறம் நோக்கி இருக்கும். ஆனா அதனுடைய உச்சரிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் அதுக்கும் ரொம்ப ஒற்றுமை இருக்கும். தமிழ்ல சொல்லுவோம் ஒரு மாத்திரை, 2 மாத்திரை, அரை மாத்திரை சொல்லுவோம்ல, அதே மாதிரி அதில் உச்சரிப்பு இருக்கு. அரை மாத்திரை, 1 மாத்திரை, 2 மாத்திரை. இந்த இலக்கணத்தை புரிந்து கொண்டால் அந்த இலக்கணம் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். அதனால சொல்றேன், எவன் ஒருவன் தன்னுடைய தாய்மொழியை முழுமையாக கற்றுக்கொள்கிறானோ அவன் அயல்மொழியை எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இன்றைக்கு நமக்கு இனத்தின் மீது பற்று இல்லை, மொழியின் மீது பற்று இல்லை, சமயத்தின் மீது பற்று இல்லை, நம்முடைய தாய்மையின் மீதும் பற்று இல்லை. இந்த உலகம் ஆகவே எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? ஒற்றை பண்பாடு, ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை மொழி, சரிங்களா? எல்லாவற்றிலும் ஒற்றைத்தன்மையை உருவாக்குவது. எப்பொழுது ஒற்றைத்தன்மையை உருவாக்குகிறார்களோ அப்பொழுது என்ன இருக்காது, பன்முகத்தன்மை இருக்காது. எப்பொழுது பன்முகத்தன்மை இல்லையோ அப்பொழுது நாம் என்ன பண்ண மாட்டோம், எல்லோரையும் மதிக்கக்கூடிய தன்மையை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆகவே இன்றைக்கு இந்த 3 விழாவை கொண்டாடக்கூடிய நேரத்தில் இறைந்த நம்ம இந்த 3 விழாக்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்பது தாய்மையை போற்ற வேண்டும், சமய அடையாளத்தை காக்க வேண்டும், அதே போல் இனத்தை பாதுகாக்க வேண்டும். ஆகவே இனத்தையும் மொழியும் பாதுகாக்க வேண்டும். எப்பொழுது நாம் இயேசுவும், அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஏன் இனத்தை சொல்ல பார்த்தீங்க, இனத்தின் மீது எந்த அளவுக்கு இயேசு பற்று கொண்டு நடந்து ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். மத்தேயு 19 சொல்லும்போது சொல்லுவார், அவர் யாரிடம் அனுப்பப்பட்டதாக சொல்லுவார்? சிதறி போன இஸ்ரேல் மக்களிடம் அனுப்பப்பட்டதாக சொல்லுவார். சிதறி போன இஸ்ரேல் மக்களிடம் அனுப்பப்பட்டதாக சொல்லுவார். அதே போல அந்த பெண் தன்னுடைய மகனை குணப்படுத்திக்கிட்ட பொழுது என்ன சொல்லுவாரு, நான் மேசையில் இருக்கக்கூடிய உணவு யாருக்கு மீதாக சொல்லுவார்? அப்பதான் சொல்லுவாரு, மேசையில் இருக்கக்கூடிய உணவு கீழே விழக்கூடிய நாய்களுக்கு கிடைத்தால் அது என்னது பெரியது. ஆகவே அங்கு நாய் என்று சொல்லப்படுவது புறவினத்தான், அங்கு மேசையில் இருக்கக்கூடிய உணவு என்பது சொல்லக்கூடியது யூத இனம். ஆகவே யூத இனத்தினுடைய விடுதலைக்காக வந்தவர் தான் யாரு? இயேசு. இது புறவினத்தாருக்கு வந்தது, பவுலுடைய நற்செய்தி அறிவிப்பார். ஆனால் இயேசு சிதறிப்போன இஸ்ராயல் மக்களுடைய, ஆகவேதான் தன்னுடைய சீடர்களை பணிக்கு அனுப்புகின்ற பொழுது கூட சிதறிப்போன இஸ்ராயல் மக்களை உங்களை அனுப்புகிறேன், அவர்களிடம் நற்செய்தி அறிவியுங்கள், அவர்களுக்கு விடுதலை கொடுங்கள் என்று தான் அனுப்பினார். ஆகவே ஒரு யூதனாக, அதனால்தான் பார்த்தீங்கன்னா அவருடைய சாவில் கூட யார் பண்ணாங்க, அவர் யூதன் என்பதால் அவர் ஏரோதிடமும் அதே போல் விசாரணை என்பது அதன் அடிப்படையில் இருந்தது. ஆகவே அவர் ஒரு யூதனாக வெளிப்படுத்தினார்.
வெளிப்படுத்தியது மட்டுமல்ல, அந்த இனம், அந்த மொழி, அதே போல் அந்த கடவுள் அது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. யாவே கடவுள் எபிரேய மொழியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களுடைய கடவுளாக இருந்தார். அந்த கடவுள் இன்று எல்லோருக்கும் கடவுளாக இருக்கிறார். ஆகவே அடிப்படையில் நாம் ஒரு இனத்தின் அடையாளத்தை, ஒரு சமயத்தின் அடையாளத்தை அடிப்படையாக கொண்டு எப்பொழுது நாம் தாய்மையை போற்றுகிறோமோ அப்பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய பகைமை, வெறுமை, அதே போல் கயமை, பொறாமை இருக்கக்கூடிய எல்லா ஆமைகளும் நம்மிடம் அகன்றுவிடும். ஏனெனில் ஆமை நுழைந்துவிடும், ஆமை நுழைந்துவிடும், என்ன ஆகாது? ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அமீனா நுழைஞ்ச விடும் உருப்படான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? எங்க பொறாமை இருக்கிறதோ, எங்கு காய்மை இருக்கிறதோ, எங்கு பகைமை இருக்கிறதோ, எங்கு வெறுமை இருக்கிறதோ, எங்கு வறுமை இருக்கிறதோ, எங்கெல்லாம் இந்த ஆமைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் என்ன இருக்காது? நம்முடைய உள்ளம் மகிழ்வுறார். ஆகவே நாம் நம்முடைய உள்ளம் பெற வேண்டுமெனில் தாய்மையை நாம் நம்முடைய உள்ளத்தின் அடிப்படையாக வைத்திருக்க வேண்டும். ஆகவே தாய்மையை பெற்றவர்களாய் அந்த தாய்மையை முழுமை பெறுவதற்கு அன்னை மரியாள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறாள். அந்த அன்னை மரியாளிடம் நாம் வேண்டுவோம். இந்த ஆண்டில் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கும். எவ்வாறு அன்னை மரியாளை கரம்பிடித்து பல சிக்கல்களுக்கு, துன்பங்களுக்கு, துயரங்கள், வேதனைகளுக்கு மத்தியில் கரம்பிடித்து வழிநடத்தி வந்தாரோ அதே போல் நம்மையும் இந்த சிக்கல்களுக்கு, வேதனைகளுக்கு, துன்பங்களுக்கு மத்தியில் நம்மை இறைவன் பாதுகாப்போடு பராமரித்து வழிநடத்தும்படியாக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்புதிய ஆண்டின் முதல் நாளாகின்ற தினம் அன்னையனுடைய கரத்திலே நம் ஒவ்வொருவரையும் ஒப்படைத்து மன்றாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த ஆண்டு முழுவதும் நம் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இறைவனுடைய விருப்பத்தை நம் வாழ்விலே முழுமையாக நிறைவேற்றிட அருளை பொழிய வேண்டுமென நம்முடைய வேண்டுதல்கள், மன்றாட்டுக்களை நம்பிக்கையோடு எடுத்துரைப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீங்கள் எம் மந்தையின் ஆடுகள் என்ற வார்த்தைக்கேற்ப உமது திரு அவையில் மக்களை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவர்த்தார்,
மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நல் மேய்ப்பர்களாக கொடுத்து தொடர்ந்து வழிநடத்தி வருவது போல இந்த ஆண்டு முழுவதும் உமது ஆசிரால் அவர்களை நிரப்பி திரு அவையின் ஆன்மீக வளர்ச்சி பணிகளுக்கு தங்களையே அர்ப்பணமாக்கின தேவையான வரங்களை பொழிந்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகாளும் வேந்தரே எம் இறைவா, நாட்டு மக்களை நல்வழிக்கு கொண்டு செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் அனைவரும் நாட்டு மக்களின் நலனில் கருத்தாய் அக்கறை கொண்டு மக்கள் அனைவரையும் வளர்ச்சி பாதையில் வழிநடத்தி நாட்டிற்கு தேவையான பல நல்ல திட்டங்களை செயலாற்றி மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக செய்திட தேவையான ஞானத்தையும் ஆளுமையும் கொடுத்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புது ஆண்டை தந்தவரே எம் இறைவா, இவ்வுலகில் வாழும் ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர் ஆகியோருக்கு நீர்தாமே அரணும் கோட்டையுமாயிருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்தியருளும். மேலும் யாருமில்லா நிலையில் இருக்கும் அவர்களின் நிலையை மாற்றி இந்த 2021ஆம் ஆண்டில் மனமகிழ்ச்சியுடன் நிறைவான வாழ்க்கையை அமைத்து கொடுத்திட வரவேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வழிக்கும் வல்லலே எம் இறைவா, நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி நித்தம் உழைக்கும் எம் விவசாயிகள் அனைவரும் இந்த 2021ஆம் ஆண்டின் விளைச்சலை அமோகமாக கொடுத்து அதில் அதிக லாபத்தை ஈட்டிடவும் வெள்ளப்பெருக்கு, பெருமழை, புயல் காற்று போன்ற இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படாத வண்ணம் அவர்களை காத்து முன்னேற்ற பாதையில் நடத்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புதுவாழ்வு தந்து காப்பவரே எம் இறைவா, இந்த புதிய ஆண்டில் எங்கள் பங்கில் மேற்கொள்ளப்படவிருக்கின்ற அனைத்து விதமான ஆன்மீக காரியங்களையும் உமது நாணத்தின் வழி நடத்துதலால் நடத்தி ஆசீர்வதித்துள்ளோம். மேலும் எம் பங்கின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தையர்கள் மற்றும் பங்கு நிர்வாகிகள், இதர பொறுப்பாளர்கள் அனைவரையும் உமது அரவணைப்பின் கீழ் வைத்து தகுந்த முறையில் செயலாற்றிட தேவையான வரங்களை கொடுத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரங்களை பொழியும் வல்லலே எம் இறைவா, எம் பங்கில் வாழும் அனைத்து முதியோர்களையும் உமது பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். தனிமையில் தவிக்கும் நேரங்களில் நீர் அவர்களோடிருந்து அவர்கள் உள்ளங்களில் பேசி அவர்களுக்கு வேண்டிய புது தெம்பையும் மன நிம்மதியையும் கொடுத்து குறைவின்றி காத்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சமாதானத்தின் நாயகனே எம் இறைவா, புதிதாக பிறந்த இந்த புதிய ஆண்டில் எங்கள் குடும்பங்களில் நிலையான அமைதியை தந்து எந்தவித அசமாவிதமும் நடக்காமல் வளமான வாழ்வை பெற்றுக்கொள்ள போதுமான சூழ்நிலைகளை உருவாக்கி தந்து கண்ணின் கருவிழி போல் எங்கள் குடும்பங்களை காத்து வழிநடத்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த நேரத்திலே சிறப்பாக மன்றாடும். வாழ்வின் நிறைவாம் இறைவா,
நீ தந்திருக்கின்ற புதிய ஆண்டு எனும் ஆசீர்வாதத்திற்காக நன்றி கூறுகிறோம். பல்வேறு எண்ணங்களோடும் வேண்டுதல்களோடும் கனவுகளோடும் விருப்பங்களோடும் உம்முடைய திருமுன்னிலையிலே உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் எடுத்துரைத்து கொண்டிருக்கிற அனைத்து வேண்டுதல்களை நிறைவு செய்து இவருடைய எண்ணங்கள் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி நீதாமே இவர்களுக்கு துணையாக ஆதரவாக பாதுகாப்பாக அரணாக கோட்டையாக இருந்து வழி நடத்துவீராக. இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடைய மானை பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீரே. உம்முடைய புனிதனையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்ற நாங்கள் உம்முடைய அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவை நல்லெட்டதால் அந்த அன்னியமுடையவரை திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகில் கழித்தார். அவர் வழியாக எமது மேன்மை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையை இறங்கி அக்களித்து பாடுவதாவது. அன்பார்ந்தவர்களே, புதிய ஆண்டின் இந்த முதல் நாளிலே ஆண்டவருக்கு நன்றி பலியாக செலுத்திக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஆசிரையும் வல்லவையும் ஆற்றலையும் இந்த கோதுமை அப்பத்திலும் திராட்சரசத்திலும் தன்னுடைய உடலாக இரத்தமாக மாற்றுகின்ற இந்த புனித நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்காக ஒவ்வொரு குடும்பத்திற்காக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவிடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தி அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவோர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மொக்க உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் மருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று நம்முடைய சீரர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றவர். இப்புதிய ஆண்டை நமக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக தந்து நமது கரங்களை பற்றி கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இதோ நம் முன்னே இருக்கிறார். இவருடைய அன்பான அழைப்பை ஏற்று இந்த திருமணத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். தீமையிலத்தில் அருட்சகோதரி ஜெசிந்தா, அருட்சகோதரி ஜெயமேரி, அருட்சகோதரி ஜாஸ்மேரி, அருட்சகோதரி சுசீலா. கோவில் பிள்ளை திருவாள் ஜோசப் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த குடில் போன்ற அனைத்து காரியங்களையும் இரவு பகலாக நமக்காக வழித்தந்து இதனை சிறப்பித்தவர் நமது அன்பிற்கு பாசத்திற்குரிய வயலூர் திருவாளர் குழந்தைராஜ் அவர்கள். ஞானராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்துவரப்பு பெருவிழாவுக்கு முன் தயாரிப்பு, மேலும் புனித மாதத்திற்கு முன் தயாரிப்பு என்று பல்வேறு நிலைகளிலே அவர்களை சோமாசுபேட்டை கைத்தட்டி நாம் அவர்களை தெரிவித்துக் கொள்வோம்.
பொறுப்பாளர் என்று சொன்னால் அன்பு ஒருங்கிணைப்பாளர் திருவாள் இனாசிமித் அவர்களுக்கு நன்றி. இனாசிமித்து மேல சவராபுரம், திருவாள் மணிதாஸ் கீழ சவராபுரம் தன்னார்வ ஊழியர்களாக மனமும் வந்து தியாக உள்ளத்தோடு பகத்தந்தியோடு இணைந்து செய்யக்கூடிய திருவாள் ஜெயக்குமார், திருவாள் ஸ்டீவன், தந்தை சபரமுத்தடியார், லெசர் பால் 1 291. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருளடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். என்றும் கன்னியானும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னியுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வரும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இந்த அருள் அடையாளங்கள் எம்மை வழி நடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிரியர தலைவணங்கி ஜெபிப்போம். ஆசி அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமான இறைவன் உங்களுக்கு தம்முடைய அருளை அளித்து தமது அளவில்லா ஆசையை உங்கள் மீது பொழிந்து இந்த ஆண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கி நீடித்திருக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாட்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செமையுறச் செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்து உங்களை நிலைவாழ்வுக்கு மகிழ்வோடு அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் மகிழ்ச்சியிலும் நம்பிக்கையிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.